ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஜிகேல யூனிட் 8, யூனிட் 9 சம்மந்தப்பட்டு தான் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு சில நேற்று வந்து பல்லவாஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருங்கற்கால பண்பாடு, அதுக்கப்புறம் சங்ககாலம் இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு சாளுக்கியாஸும் ராஷ்டிரகூடாஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இது சாளுக்கியாஸ் வந்து தென்னிந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவோட மத்தியிலும் மேற்குலையும் வந்துட்டு அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் இதெல்லாம். ஓகேங்களா, அவங்க சாளுக்கியாஸோட தலைநகர் எது? வாதாபி பதாமின்னு சொல்லலாம். அதில் வந்து சாளுக்கியாஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மூணு வகையான சாளுக்கியாஸ் இருந்தாங்க. அவங்க யாருன்னா வாதாபி சாளுக்கியாஸ், வெங்கி சாளுக்கியாஸ், கல்யாணி சாளுக்கியாஸ். வெங்கி சாளுக்கியாஸை கீழே சாளுக்கியாஸ் சொல்லுவாங்க, கல்யாணி சாளுக்கியாஸை மேலே சாளுக்கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெங்கி கீழே சாளுக்கியாஸ், கல்யாணம் வந்து மேலே சாளுக்கியாஸ். இப்போ கல்யாணம் ஆனால் மேம்பட்டுடுவோம், இல்லை மேலே மேலே போயிடுவோம்ன்ற மாதிரி வந்து கல்யாணி மேலே சாளுக்கியாஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்னன்னா சாளுக்கியாஸோட எல்லைகள் பார்த்தோம்னா, வடக்கே அரச பேரரசு, இங்கே வடக்கில் அரச பேரரசு, தெற்கில் பல்லவ நாடு, கிழக்கில் கலிங்கம், அதுக்கப்புறம் ஒடிசாவாக இருந்துச்சு. ஓகேங்களா, இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எப்படி போட்டுடணுன்னா, இப்படி ஒரு இது மாதிரி போடுவோம்ல, வடக்கில் அரச பேரரசு, தெற்கில் வந்து பல்லவா, அப்புறம் கிழக்கில் வந்துட்டு என்னது கலிங்கம் என்ற மாதிரி போட்டு வச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே இது மாதிரி போட்டு வைக்கும்போது இந்த இது வந்து அப்படியே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து வடக்கு எங்கள் அரச பேரரசு போட்டோம்ல, கீழே வந்துட்டு தெற்கில் என்ன போட்டோம்? பல்லவ நாடு போட்டோம், கிழக்கில் வந்துட்டு கலிங்க ஒடிசா போட்டோன்ற மாதிரி நல்லா ஃப்ளாஷ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ கல்வெட்டுகள். இப்போது சாளுக்கியாஸ் ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணாங்க. எது மூலிமா நாம் தெரிஞ்சுக்கணும்? கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டை பற்றி பார்ப்போம். மங்களேசனோட வாதாபி குகைக்குள் கல்வெட்டு. மங்களேசனோட வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாத கோயில் கல்வெட்டு, அப்புறம் பட்டடக்கல்ல இருக்கிற விருபாக்ஷர் கோயில் கல்வெட்டு, அப்புறம் முதலாம் புலிகேசின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 11th 12th இந்த மாதிரி போனீங்கன்னா இரண்டாம் புலிகேசின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இரண்டாம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு. அயல்நாட்டில் இவான் சுவாங்கோட குரூப். இதுலேருந்து கல்வெட்டுலேருந்து நம்ம சாளுக்கியாஸ் வந்து ஆண்டாங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்த்தோம்ல, வாதாபி சாளுக்கியார், கீழே சாளுக்கியார், மேலே சாளுக்கியார்னுட்டு. அதில் வாதாபி சாளுக்கியார் பற்றி பார்ப்போம். வாதாபி சாளுக்கியாரில் முக்கியமானவர் யார் பார்த்தீங்கன்னா, முதலாம் புலிகேசின்றவர் விஜயபுர் மாவட்டத்தில் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார். முதலாம் புலிகேசி விஜயபுர் மாவட்டத்தில் பட்டடக்கல்ல குறுநில மன்னர். ஓகே, இவர் வந்து 543 கிபி 543 வாதாபி மலைக்கோட்டை, கிபி 543 அதான் 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றியிருக்காரு. முதலாம் புலிகேசியோட மகன் தான் முதலாம் கீர்த்திவர்மன். கொங்கண கடற்கரை பகுதியை கைப்பற்றிருக்கார். வாதாபி சாளுக்கியாஸ்னால் என்ன ஞாபகம் வரணும்? முதலாம் புலிகேசி விஜயபுர் பட்டடக்கல்ல குறுநில மன்னராக இருந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து 543 வாதாபி மலைக்கோட்டை கைப்பற்றினார். அவரோட மகனான முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கண கடற்கரை கைப்பற்றிருக்கார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் புலிகேசி. இந்த வாதாபி சாளுக்கியார்களே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாருன்னு பார்த்தோம்னா இரண்டாம் புலிகேசி தான். அவர் வந்து 610லேருந்து 642 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. பாரசீக அரசர், பாரசீகம்னா ஈராக தானே தான் பாரசீக அரசர். பாரசீக அரசரான இரண்டாம் குஸ்ரு புலிகேசி அவைக்கு தூதுக்குள் அனுப்பியிருக்காரு. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், இரண்டாம் புலிகேசி அவைக்கு தூதுக்குள் அனுப்பியவர் யார்? இரண்டாம் குஸ்ரு. அவர் எந்த நாட்டு மன்னர்? பாரசீக அரசர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் சொல்லலாம். அரசருக்கும் இரண்டாம் புலிகேசிக்கு இடையிலான எல்லையாக அரசருக்கும் இரண்டாம் புலிகேசியோடக்கும் எல்லையாக இருந்தது எந்த ஆறுன்னு கேட்டால் நர்மதை நதி வந்து வரையறை செய்யப்பட்டது. கிபி 624 வெங்க அரசை கைப்பற்றிருப்பார். 624 இது லிங்க் பண்ணிக்கலாம் நம்ம பல்லவாசில் 600 to 630 யார் இருந்தால் நம்ம பார்த்தோம், போன வீடியோவில் பார்த்துருப்போம். முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அந்த இதில் வந்துட்டு இவர் எதிர்ப்பார். யார்? இரண்டாம் புலிகேசி இருப்பார். அதில் இரண்டாம் புலிகேசி பாருங்கள், 600 வெங்கி அரசு, அவருக்கும் 2 பேர் நடந்த போரில் வந்துட்டு இரண்டாம் புலிகேசியும் வின் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அங்கேருந்து அந்த வெங்கி அரசை வந்து கைப்பற்றி தனது தம்பி விஷ்ணுவர்தனுக்கு வழங்கியிருப்பார். ஓகேங்களா, முதல் கீழே சாளுக்கிய அரசர் தான் இந்த விஷ்ணுவர்தன். ஓகேவா, முதல் கீழே சாளுக்கிய அரசர் தான் இந்த விஷ்ணுவர்தன். இரண்டாம் கீர்த்திவர்மன் ராஷ்டிரகூட அரச வம்சத்தினை தோற்கடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்திருப்பார். அவரை வந்து
ராஷ்டிரகூட அரசரான தந்தி துர்கான்றவர் தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஓகே. இது கீழே சாளுக்கியம் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். கல்யாணி மேலை சாளுக்கியர்னா வாதாபி சாளுக்கியரோட வழித்தோன்றல்கள். இப்போது வாதாபி சாளுக்கியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே சாளுக்கியர், இங்கே கல்யாணி மேலை சாளுக்கியர். ஓகேங்களா? அந்த வாதாபி சாளுக்கியர் இருந்திருப்பாங்களா ஃபஸ்ட்டில், யார் 2ஆம் புலிகேசி இருந்திருப்பாங்களா, அதோட வழித்தோன்றல் தான் இந்த கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். கல்யாணி வந்து தலைநகரம், கல்யாணி வந்து பசவ கல்யாணம் சொல்கிறாங்க. கல்யாணி என்ன சொல்கிறாங்க? பசவ கல்யாண். 2ஆம் தைலப்பரான ராஷ்டிரகூட சிற்றரசராக 2ஆம் தைலப்பர் வந்து ராஷ்டிரகூட சிற்றரசர் விஜயபூர் பகுதி ஆண்டு வந்தார். 2ஆம் தைலப்பர் என்றவர் ராஷ்டிரகூட சிற்றரசராக ராஷ்டிரகூட சிற்றரசராக விஜயபூர் பகுதி ஆண்டு வந்தார். இவர் வந்து 973, அதாவது 973 மாலவ அரசர் பராமர தோற்கெடுத்து கல்யாணி கைப்பற்றிருப்பார். இப்போது சாளுக்கியர்ஸ் வந்துட்டு சாளுக்கியர்ஸ்க்கு அப்புறம் ராஷ்டிரகூடஸ் தான் வருவாங்க. ராஷ்டிரகூடஸ் எப்படி கைப்பற்றினாங்கன்னா 973 மாலவ அரசர் பராமர தோற்கடிச்சு தான் இந்த கல்யாணி வந்து கைப்பற்றிருப்பார். ஓகே. முதலாம் சோமேஸ்வரன்றவர் தலைநகர மன்னிகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினார். தலைநகர மன்னிகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றியவர் யார் என்ற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா முதலாம் சோமேஸ்வரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதலாம் சோமேஸ்வரன். ஓகே. 11ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்தன் காலம். 11ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்தன் காலம் வடக்கே நர்மதை நதியிலிருந்து தெற்கே காவிரி வரை இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியர்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 6ஆம் விக்ரமாதித்தன் காலம் இருக்கும். அதில் வந்து வடக்கில் நர்மதை நதியிலிருந்து தெற்கில் காவிரி ஆறு வரைக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி யாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? சாளுக்கியர்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கலை மற்றும் கட்டிடக்கலை. இப்போ சாளுக்கியர்ஸ் வந்து இந்த மாதிரி கோயில் கட்டினாங்க, அவங்க என்னென்ன கலை, கட்டிடக்கலைன்ற மாதிரி வந்து பார்ப்போம். சாளுக்கியர்ஸ் வந்து ஐகோல், வதாபி, பட்டிடக்கலை இந்த 3இதுலேயும் கோயில் கட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஐகோலில் வந்து விஷ்ணு கோயிலும், ஐகோல்லையும் வாதாபியில் விஷ்ணு கோயிலும், பட்டடக்கலை விஜயபூர் மாவட்டம் விருபாக்ஷா கோயில். நல்லா வச்சுக்கோங்க. ஐகோல், வாதாபியில் என்ன கோயில்? விஷ்ணு கோயில். பட்டடக்கல்ல என்ன கோயில்? விஜயபுரம். பட்டடக்கல்ல இருக்கிற விஜயபுரம் மாவட்டத்தில் விருபாக்ஷா கோயில். வாதாபியில் விஷ்ணு கோயில் பார்த்தோம்னா வாதாபியில் விஷ்ணு கோயில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. வாதாபியில் இருக்கிற விஷ்ணு கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டால் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு குகை கோயில்கள். அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த இடங்கள்லாம் குகை கோயில் இருக்குது. சாளுக்கிய சம்மந்தப்பட்ட குகை கோயில்கள் எங்கெங்கே இருக்குது? அஜந்தா, எல்லோரா, நாசிக்கில் இருக்குது. ஓகே. இதெல்லாம் கல்யாணி மேலே சாளுக்கியர் வந்து கட்டின சிறந்த கோயில்களுக்குன்னு எடுத்துக்காட்டு. இப்போ லக்கண்டியில் காசி விஸ்வேஸ்வர் கோயில். லக்கண்டியில் காசிக்கு போனால் லக் வேணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குருனா மல்லிகார்ஜுன தான் குரு. குருவட்டி மல்லிகார்ஜுன கோயில். பகலி கல்லேஸ்வரர் கோயில். இட்டகி மகாதேவ கோயில். இட்டகின்றது மகாதேவி. இதெல்லாம் கல்யாணி மேலே சாளுக்கியரோட சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஓகேங்களா? லக்கு இருந்தால் தான் காசிக்கு போக முடியும். அதான் லக்கண்டி காசி விஸ்வேஸ்வரர் கோயில். குரு வந்து மல்லிகார்ஜுன ஞாபகம், மல்லிகார்ஜுன கோயில். பகலி கல்லேஸ்வர். இட்டகி மகாதேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே. ஓவியம் வந்து சாளுக்கியர்ஸ் வந்து என்ன பாணினா வாகட்டக பாணி. ஓவியத்தில் சாளுக்கியர்ஸ் வந்து என்ன பாணி பயன்படுத்தினாங்க? வாகட்டக பாணி. ஓகே. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றது ஒரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் இருக்குது. இது எப்படி கேட்பாங்கன்னா, பாரசீக தூதுக்குழுவை எந்த மன்னர் வந்து வரவேற்றாருன்னா 2ஆம் புலிகேசி. எங்கே அந்த மாதிரி வரவேற்றதுக்கான காட்சி எங்கே இருக்குது? அஜந்தா ஓவியம் ஒன்றில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பட்டடக்கல் வந்து கர்நாடக மாநிலம் பாகல்கோட் ஒரு சிற்றூரில் இருக்குது. பட்டடக்கல் வந்து கர்நாடகாவில் பாகல்கோட் ஒரு சிற்றூரில் இருக்குது. நிறைய அங்கே வந்து 10 கோயில்கள் இருக்குது. பட்டடக்கல் எவ்வளோ கோயில்? 10 கோயில் இருக்குது. அதில் 4 வந்து வட இந்திய பாணி நாகரா பாணி, 6 வந்து தென்னிந்திய பாணி திராவிட பாணி. பட்டடக்கல் வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் பகல்கோட் என்ற ஒரு சிற்றூரில் இருக்குது. அதில் ஒரு 10 கோயில் இருக்குது. அந்த 10ல் 4 வந்து வட இந்திய பாணி, அது வந்து நாகரா பாணிலையும், தென்னிந்திய பாணி வந்து திராவிட பாணியில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த திராவிட பாணியில் கட்டப்பட்ட கோயில் என்னென்னா விருபாக்ஷா கோயில், சங்கமேஸ்வரர் கோயில். இதை ரெண்டுமே திராவிட பாணி. பாப்பநாதர் கோயில் வந்து நாகரா பாணியில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? விருபாக்ஷா கோயில் நமக்கு சொன்னோம்ல, இங்கே விருபாக்ஷா கோயில் வந்துட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டியிருப்பாங்கள்ல. யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து கட்டப்பட்டது மாதிரி இருக்குது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டது யார் பார்த்தோம்? நல்லா போன வீடியோ பாருங்கள். நான் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டது யாருன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ராஷ்டிரகூடாஸ். இப்போ சாளுக்கியர்ஸ் வந்து பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட்டோட அரசர் யாருன்னா ராஷ்டிரகூட அரசர். ராஷ்டிரகூடாஸோட காலம் என்னன்னு பார்த்தோன்னா 8லேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. என்ன காலம்? 8லேருந்து 10ஆம் நூற்றாண்டு. பிறப்பால் இவங்க கன்னடம், தாய்மொழி வந்து கன்னடம். பிறப்புலேயும் ஒரு கன்னடம், இவங்களோட தாய்மொழியும் கன்னடம். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தா தந்தி துர்கா. வாதாபி சாளுக்கியர்கிட்ட உயரதிகாரி இருந்திருப்பார். வாதாபி சாளுக்கியர்ஸ் பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட உதவியாளராக இந்த உயர் அதிகாரியாக இருந்திருப்பார். யார்? தந்தி துர்கான்றவர். அவங்கள வீழ்த்திட்டு இவர் வந்துட்டு ராஷ்டிரகூட வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஓகே. தந்தி துர்காவுக்கு அப்புறம் வந்தவர் முதலாம் கிருஷ்ணர். தந்தி துர்காவுக்கு அப்புறம் யார் வந்தார்? முதலாம் கிருஷ்ணர். இவர் வந்து கலை கட்டிடக்கலையோட பெரும் ஆதரவாளர். எல்லோரால் கைலாசநாதர் கோயிலை கட்டினவரும் முதலாம் கிருஷ்ணர் தான். கலை கட்டிடக்கலை பெரும் ஆதரவாளர் யாருன்னு கேட்டால் முதலாம் கிருஷ்ணர். எல்லோரால் கைலாசநாதர் கோயிலை கட்டினது யாருன்னு கேட்டாலும் முதலாம் கிருஷ்ணர் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அரசர்கள். ராஷ்டிரகூட அரசர்கள் தலை சிறந்த அரசர்னா அமோகவர்ஷர். ராஷ்டிரகூட அரசர்களே தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர். இவர் தான் மன்னிய கேட்டாவில் புதிய தலைநகர் உருவாக்கினவர். மன்னிய கேட்டாவில் புதிய தலைநகர் உருவாக்கிய ராஷ்டிரகூடர் யாருன்னு கேட்டால் அமோகவர்ஷன் சொல்லணும். அவரோட பீரியட் பார்த்தா 814 to 878. 814லேருந்து 878. தற்போது கர்நாடகாவில் இந்த மன்னிய கேட்ட தற்போது எங்கே? கர்நாடகாவில் மால்கட்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன சொல்கிறோம்? மால்கட். ஓகேங்களா? கர்நாடகாவில் மால்கட்னு சொல்கிறோம். இப்போது புரோச் வந்து அவரோட தலைநகரமாக இருந்துச்சு. புரோச் அவரோட தலைநகரமாக இருந்துச்சு. ஓகே. அமோகவர்ஷரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஜினசேனா என்ற சமணத்துறையில் சமண மதத்துக்கு மாற்றம். யார்? அமோகவர்ஷர். ஜினசேனா யாரால் சமண மதத்துக்கு மாற்றம்னு கேட்டால் ஜீனசேனா. இந்த மாதிரி யாரால் மாற்றினான்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஜீனசேன சமண துறவியால் சமண மதத்துக்கு மாற்றம். எந்த துறவியால் அமோகவர்ஷன் சமண மதத்துக்கு மாற்றப்பட்டார்ன்ற மாதிரி கேட்கலாம். அவருக்கு அப்புறம் அமோகவர்ஷனுக்கு அப்புறம் யார் வந்தாங்க பார்த்தா 2ஆம் கிருஷ்ணர். அமோகவர்ஷனுக்கு அப்புறம் யார் வந்தால் 2ஆம் கிருஷ்ணர். இவர் 916 பராந்தக சோழன் வல்லம் போர்க்காக தோற்கடிக்கப்பட்டார். வல்லம் என்ற போர்க்களத்தில் பராந்தக சோழன் வந்து யாரை தோற்கடித்தார்னா 2ஆம் கிருஷ்ணரை. வல்லமன் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? 3ஆம் கிருஷ்ணர் தான் ராஷ்டிரகூட வம்சத்தை திரும்ப வந்த கடைசி அரசர். இந்த மாதிரி கடைசி அரசர், முதல் அரசர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 3ஆம் ராஷ்டிரகூட வம்சத்தில் திரும்ப வந்த கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணா. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3ஆம் கிருஷ்ணர் வந்து ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வர கோயிலை கட்டியிருப்பார். 3ஆம் கிருஷ்ணர் தான் ராஷ்டிரகூட வம்சத்தில் திரும்பி வந்த கடைசி அரசர். அவர் வந்து ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வர் கோயிலை கட்டியிருக்காரு. ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வர் கோயில். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர். ராஷ்டிரகூட வம்சத்தில் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் 3ஆம் கோவிந்தர். சாளுக்கிய வம்சத்தில் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்? இப்போ தானே சொன்னேன், சொல்லுங்கள். திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்? 3ஆம் கிருஷ்ணா. நாட்டை சரியான முறை வைத்திருந்த கடைசி அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் கோவிந்தனார். ஓகே. நெக்ஸ்ட்டு இலக்கியம். இப்போது ராஷ்டிரகூடாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அவங்களோட இலக்கியம் வந்து எப்படி இருந்துச்சு, என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க, அதுக்கப்புறம் எதனா புகழ் பெற்றதுன்ற மாதிரி பார்ப்போம். இப்போ அமோகவர்ஷன் நம்ம பார்த்தோம்னா தலை சிறந்த அரசராக இருந்த அமோகவர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கம் என்ற ஒரு நூல் எழுதுறாரு. இது கன்னட மொழியோட முதல் கவிதை நூல் வந்து கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கத்தை எழுதினவர் அமோகவர்ஷன். இது வந்து கன்னட மொழியோட முதல் கவிதை நூல். நல்ல ஞாபகம். கன்னட மொழியோட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள்னு 3 பேர் சொல்லுவாங்க. யாருன்னா ஆதிகவி, பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. இவங்க எல்லாமே கன்னட மொழி இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள். இந்த ஆதிகவி பம்பான்றவர் ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம் வரை 2 நூல் எழுதியிருப்பார். ஆதிகவி பம்பான்றது ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம். முதல் சமண தீர்த்தங்கர் ரிஷப வாழ்க்கையை சொல்கிறது ஆதி புராணம். ஆதி புராணன்றது எதை பற்றி சொல்லுதுன்னா முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரோட வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் ஆதி புராணம். இப்போது விக்ரமார்ஜுன விஜயம்ன்றது மகாபாரதத்தில் மீழ்த்திருக்கு. விக்ரமார்ஜுன விஜயம் இது 2மே எழுதினவர் யாருன்னா ஆதிகவி பம்பா. அதில் ஆதி புராணம்ன்றது முதல் சமண தீர்த்தங்கர் ரிஷபதேவரோட வாழ்க்கை வரலாறு கூறுது. அதே விக்ரமார்ஜுன விஜயம்ன்றது மகாபாரதத்தோட மீள்தருகை. இதில் இந்த மகாபாரதோட மீள்தருகை இதில் இவர் ஆதரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆதிகவ பம்பாவை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரி வந்துட்டு ஆதிகவ பம்பா வந்து ஆதரிச்சிருப்பார். அதுக்கு அர்ஜுனோட பாத்திரம் பொருத்தி பம்பா வந்து எழுதியிருப்பார் இந்த மகாபாரதத்தை. அர்ஜுனன் மகாபாரதத்தில் அர்ஜுனன் இருப்பார் இல்லைங்களா? அவரோட பாத்திரத்தை யார்? சாளுக்கிய அரிகேசரியை பொறுத்து எழுதியிருப்பார். ஓகே. கலை கட்டிடக்கலை வந்து எல்லோரா எலிபெண்டாவிலும் காணலாம். அதோட ராஷ்டிரகூடாஸோட கலை கட்டிடக்கலை எப்படி இருக்குன்னுட்டு எல்லோராவிலையும் எலிபெண்டாவிலையும் காணலாம். எல்லோரா கைலாசநாதர் கோயில். எல்லோரால கைலாசநாதர் கோயில் இருக்கா?
எல்லோரா கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்துக்கு அருகில் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்துக்கு அருகில் குன்று பகுதியில் வர 30 குடைவரை கோயிலில் கைலாசநாதர் கோயிலும் ஒன்று இருக்கும். அந்த கைலாசநாதர் கோயில் எல்லோரா நகரில் குன்று பகுதியில் 30 குடைவரை கோயில் இருக்குது. அந்த 30ல் கைலாசநாதர் கோயில் ஒன்றும் முதலாம் கிருஷ்ணரோட ஆட்சி காலத்தில், யாரோட ஆட்சி காலத்தில் இது முதலாம் கிருஷ்ணரோட ஆட்சி காலம். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து 60,000 சதுரடி பரப்பளவு இருக்குது. இது எல்லோரா எவ்வளோ 60,000 சதுரடி பரப்பளவு இருக்குது. விமானத்தோட கோபுரம் உயரம், இந்த எல்லோரா விமானம் கோபுரம் உயரம் சொல்லுவாங்க, அது வந்து 90 அடி. இந்த கோயில் மாமல்லபுரம் கடற்கரையோட சாயல் எது, இந்த எல்லோரா இருக்கிற கைலாசநாதர் கோயில் நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கிற கோயிலோட கடற்கரை கோயிலோட சாயலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கைலாசநாதர் கோயில் வந்து திராவிட கட்டடக்கலை கூறுகளை கொண்டது. இந்த கைலாசநாதர் கோயில் இதோட கட்டடக்கலை நம்ம 2 பார்த்தோம். திராவிடன்னு பார்த்தோம், நாகரம்னு பார்த்தோம். அது வந்து இந்த கைலாசநாதர் கோயில் வந்து திராவிடத்தோட கட்டடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட்டு எலிபெண்டா தீவு. எலிபெண்டா தீவோட இயற்பெயர் ஸ்ரீபுரி. எலிபெண்டா தீவோட இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி. உள்ளூர் மக்கள் இருக்காங்களா, அவங்க காராபுரின்னு சொல்லுவாங்க. ஓகே. மும்பைக்கு அருகில் இருக்கிற ஒரு தீவு. எலிபெண்டா என்ன பேரிட்டவர், எலிஃபெண்டான்ட்டு இந்த கோயிலுக்கு யார் சொன்னாங்கன்னா போர்ச்சுகீசியர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எலிஃபெண்டான்னு சொன்னவர் யார், போர்ச்சுகீசியர்ஸ். ஓகே. இப்போ எலிபெண்டா குகையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி என்ற 3 முகங்கள் கொண்ட சிவன். எலிபெண்டா குகையில் திருமூர்த்தி 3 முகங்கள் கொண்ட சிவனும், கோயிலோட நுழைவாயிலில் துவாரபாலகர் சிலையும் இருக்குது. கோயிலோட நுழைவாயில் யாருன்னா இருக்குது, துவாரபாலகர் சிலை. பட்டடக்கல், அதேமாதிரி பட்டடக்கல்ல சமணநாராயண கோயில், காசி விஸ்வேஸ்வரர் கோயில், இதில் 2மே ராஷ்டிரகூடாசால் கட்டப்பட்டது. சமணநாராயணர் கோயில் எங்கே இருக்குது, பட்டடக்கல்ல இருக்கிற சமணநாராயணர் கோயிலும் காசி விஸ்வேஸ்வரர் கோயிலும் யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடா ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட்டு இது வந்து கீழே ஒரு பாக்ஸ் புக்கில் வந்துட்டு சின்ன கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். மாபெரும் லேஷன் அது வந்து புத்தர் சிலை 71 மீட்டர் உயரத்தில் இருக்குது. சீனாவோட தாங் அரசு வம்சத்தினர் கட்டப்பட்டது. 713 803 அந்த நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த மாபெரும் லேஷன் புத்தர் சிலை. 71 மீட்ரு எங்கே இருக்குது, சீனாவோட தாங் அரசு வம்சத்தில் கட்டப்பட்டது. பாக்தாத் என்ற இஸ்லாமிய பேரரசோட மகத்தான நகரம். இது வந்து 8லேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நீடித்தது. இந்த பாக்தாத் வந்து 8லேருந்து 10 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாராவது இடிச்சிருக்கலாம், அழிஞ்சு போயிருக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.